10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.15 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். xy ஈக்குவல் டு 24, x, y greater than 0 என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி x ஈக்குவல் டு 3 எனில் y காண்க மற்றும் y ஈக்குவல் டு 6 எனில் x காண்கன்னு கேட்டிருக்குது. ஒரு வரைபடம் வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்ன மதிப்புகள் முதல்ல நம்ம கணக்கிடணும்னா, அட்டவணை கொடுக்கப்படலை இந்த கணக்கில். அப்போ அட்டவணை முதல்ல எழுதணும். அட்டவணையிலிருந்து புள்ளிகளை குறிச்சுக்கணும். புள்ளிகள் குறிச்சிட்ட வேட்டி சமன்பாடானது நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான மாறுபாடை கணக்கிடணும். மாறுபாட்டோட சமன்பாட்டை எழுதிக்கிட்டு அதில் இருந்து மாறிலி மதிப்பை கணக்கிடணும். மாறிலி மதிப்பை சமன்பாட்டில் கொடுத்து பிரதியிடணும். அடுத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரைபடத்தில் இருந்து தேவையான மதிப்பை கணக்கிடணும். என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டு இருக்குன்னா, எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கனா 24ன்னு கிடைக்கணும். அப்ப எந்த இரண்டு எண்களையெல்லாம் பெருக்கிறப்ப 24 வர்றதுன்னு நம்ம அட்டவணையில கொடுத்துட்டு வரலாம். எக்ஸுக்கு முதல் மதிப்பு 1. எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம்னா 1 கூட 24 பெருக்கணும்னா 24. 1 பெருக்கல் 24 24. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 24 வருமானு பார்த்துட்டோம்னா 12 2 24. அப்போ எக்ஸுக்கு 2 எனும் பொழுது ஒய் 12. அப்போ 2 12 24. அடுத்து மூணால் வகுப்படுமா 24. 8 3 24. அப்போ எக்ஸுக்கு 3ன்னா ஒய் 8. நாலாவது வாய்ப்பாட்டால் வகுப்படுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6 4 24. எக்ஸுக்கு 4 எனும் பொழுது ஒய் என்னன்னு எடுத்துக்கலாம் 6. அடுத்து 5ல் வராது, 6ல் வரும். 6ல் எத்தனை முறை? 4 6 24. அப்போ எக்ஸுக்கு 6 எனும் பொழுது ஒய் 4. இனி இதே மதிப்புகள் தான் திரும்ப வரும். அடுத்து 7ல் வராது. எக்ஸுக்கு 8ன்னு கொடுத்தோம்னா ஒய்யோட மதிப்பு 3. எக்ஸுக்கு 12 அடுத்து 2. 24 எக்ஸோட மதிப்புனா ஒய்யோட மதிப்பு 1. இதே மதிப்புகள் தான் திரும்ப வரும். இதை வச்சு புள்ளிகள் எழுதிடலாம். எக்ஸ் கமா ஒய் புள்ளிகள் எழுதுவோம். 1 24, 2 12, 3 8, 4 6, 6 4, 8 3, 12 2, 24 1. புள்ளிகள் எழுதியாச்சு. மாறுபாடு எப்படி கணக்கிடுவோம்? எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கிறப்ப ஒய்யோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வந்தது அப்படின்னா நேர்மாறுபாடு. எக்ஸின் மதிப்புகள் அதிகமாகிறப்ப ஒய்யின் மதிப்பானது குறைந்தது அப்படின்னா எதிர்மாறுபாடுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸின் மதிப்பானது 1 2 3 4 24 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஒய்யின் மதிப்பு எப்படி இருக்கு? முதல் மதிப்பு 24, 12, 8, 6ன்னு இறுதியாக 1 வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எக்ஸின் மதிப்புகள் அதிகமாகிறப்ப ஒய்யின் மதிப்புகள் குறையிறதுனால இது எதிர்மாறுபாடு ஆகும். இப்போ மாறுபாடு முதல்ல எழுதிடலாம். மாறுபாடானது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறைகிறது. எனவே இது எதிர்மாறுபாடு ஆகும். அடுத்து மாறிலி எழுதலாம். மாறிலி மதிப்பானது எதிர்மாறுபாட்டிற்கான சமன்பாடு y ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இதிலிருந்து மாறிலி கே கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸை இடது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல போயிடும். அப்போ ஒய் பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துக்கலாம். கேவோட மதிப்பானது எக்ஸ் ஒய்க்கு சமம். அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியை எக்ஸுக்கு ஒய்யுக்கு பிரதியிட்டு கேயின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுவோம். கே ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1 ஒய்யுக்கு 2 முதல் புள்ளியை பிரதியிடுறோம். அப்போ கே ஈக்குவல் டு என்ன மதிப்பு கிடச்சிருக்குது? 24. எந்த ஒரு புள்ளியை கொடுத்தாலுமே அதே 24 தான் கிடைக்கும். ஸோ சமன்பாடு எழுதிடலாம். சமன்பாடானது கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். கேக்கு 24ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா xy ஈக்குவல் டு 24. அல்லது வேற எப்படி சமன்பாடு எழுதலாம்? y ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு கேவின் மதிப்பு 24 24 பை எக்ஸ்.
இந்த சமன்பாட்டை வச்சு அடுத்த அட்டவணை அதாவது வரைபடம் வரையலாம். வரைபடம் வரைஞ்சிட்ட வேட்டி தேவையான மதிப்பை கணக்கு. அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்கலாம். எக்ஸ் அச்சில் 2 அலகுகளாக எடுத்திருக்கிறோம். ஒய் அச்சிலையும் 2 அலகுகள்னு எடுத்திருக்கிறோம். அளவு திட்டம் எழுதிக்கணும். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 2 அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள்னு எடுக்கப்பட்டிருக்கு. முதல் புள்ளி எக்ஸில் 1 அப்படிங்கிறப்போ ஒய்யில் 24, அப்போ 1,24 குறிச்சுக்கலாம். அடுத்து இரண்டாவது புள்ளி எக்ஸில் 2, ஒய்யில் 12. இரண்டாவது புள்ளியானது 2,12. அடுத்து 3,8, எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 8, 3,8. அடுத்த மதிப்பு 4,6. அடுத்த புள்ளியானது எக்ஸில் 6, ஒய்யில் 4, 6,4. அடுத்து 8,3, 8,3. அடுத்த மதிப்பானது எக்ஸில் 12, ஒய்யில் 2, 12,2. இறுதி புள்ளியானது எக்ஸில் 24, ஒய்யில் 1. இந்த புள்ளிகளையெல்லாம் இணைக்க குறித்த புள்ளிகளையெல்லாம் இணைக்கிறோம். அப்படி இணைக்கிறப்ப நமக்கு ஒரு வளைவரை கிடைக்குது. நேர்மாறுபாடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வரைபடம் எப்படி இருக்குன்னா ஒரு நேர்கோடாக அமையும். எதிர்மாறுபாடு அப்படிங்கிறப்ப ஒரு வளைவரையாக தான் அதனுடைய வரைபடமானது அமையும். அப்போ இந்த வரைபடம் கொடுத்துட்டோம். வரைபடத்திலிருந்து தேவையான மதிப்பை கணக்கிடலாம். முதல்ல என்ன கேட்டிருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய்யோட மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு நேரம் 3. எக்ஸில் 3 எனும் பொழுது எக்ஸில் 3 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு எதற்கு சமம்னு காட்டணும். எக்ஸுக்கு 3க்கு நேராக ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். அது ஒய்யில் எங்கே சந்திக்குதுன்னா 8ல் சந்திக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனும் பொழுது ஒய்யில் மதிப்பு என்னன்னா 8. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 6 எனும் பொழுது எக்ஸின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. ஒய் அச்சில் 6க்கு நேராக ஒரு நேர்கோடு கொடுத்துடலாம். அது வளைவரையை எங்கே சந்திக்குது அப்படின்னா 4ங்கிற புள்ளியில் சந்திக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 6 எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். முதல் சப்டிவிஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது 8. ரெண்டாவது ஒன்றில் ஒய் ஈக்குவல் டு 6 எனில் எக்ஸின் மதிப்பானது 4. தேங்க்யூ.